விட்டாங்களா? சரிதான், எச்சரிக்கையா தான் இருந்தாங்க பாபா அம்மா 2 பேர். நம்ம பாபா அம்மா 2 பேரும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க. ஆனா என்ன, ஷைத்தான் அவர்கள் இடத்துல வந்து ஊச்சாட்டங்களை போடும், அவருடைய மனசுல தீய ஊச்சாட்டங்களை போடும். இப்ப நமக்கு சொல்றாங்க சினிமா பார்த்தா அறிவு வளரும், உலமாக்கள் சொல்றாங்க அதை பார்த்தா அவன் குணம் கெட்டு போயிடும், இருக்கிற நற்குணங்கள் போயிடும், பல தீமைகளுக்கு ஆளாயிடுவே, தீய எண்ணங்கள் வரும். இவன் என்ன சொல்றான், இல்ல அறிவு வளர்ச்சி அடையுதுன்னு அலிம்சாடு தடுக்க மாட்டான். போனதுக்கு பிறகு கெட்டு போகும்போது தெரியுது அவனுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கிறாங்கன்னா எதை தடுத்திருக்கிறாங்க, எது மனித குலத்துக்கு தீமையை விளைவிக்குமோ அதை தான் தடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய சின்ன அறிவை கொண்டு இல்லாத பல பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னா அது முட்டாள்தனம். உதாரணமாக இந்த மதுபானங்கள் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கியிருக்கிறான், குடிக்காதீங்கன்னு சொல்றான். ஆனா இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அது குடிச்சா சரீரம் வளருது, சீக்கெல்லாம் போயிடுது, பகலெல்லாம் பட்ட கஷ்டம் இருக்கு, உழைப்பு அந்த அசதி நீங்கி போகுது, என்னென்னமோ சொல்றாங்க. அவன் சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பத்தி சொல்லும் போது இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா, அடியார்களே அதுல இருக்கிற நலவை விட அதுல இருக்கிற தீமை அதிகம் விட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி மதுபானங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் அதை விட அதுல இருக்கக்கூடிய தீமைகள் அதிகம். அதனால நீங்க தீமையை விட்டு தப்புவதற்காக அது விட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டேன்ட்டாங்க. ஏன் ஹராமாக்குனேன், நீங்க சந்தோஷமா இருக்கணும், அது என்னுடைய ஆசை. அடியார்களாகி நீங்க நிம்மதியா இருக்கணும், அது என்னுடைய பிரியம். அப்ப அடுமை தர்க்கம் செய்யறானா இல்லைங்களா? இப்ப வட்டியை கூட ஹலாலாக்கி விட்டா என்னாண்டு ஆரம்பிச்சு மசலா கேட்கிறான். ஏன் அதுல அதை ஹராம் ஹராம்னு சொல்லிக்கிட்டு இதனாலேயே நம்ம இஸ்லாமிய சமூகம் முன்னேற முடியாம இருக்கு. ஒரு அளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கட்டுப்பாடை தளர்த்தி கொடுத்தா மற்ற சமூகங்கள்ல பொருளாதாரத்துறையில எங்கேயோ போயிட்டான், நம்ம சமூகம் பின்தங்கிய சமூகமா போயிடுச்சு. எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாடுகளால தான். அதனால கொஞ்சம் விட்டு கொடுங்க என்று கேட்டுக்கிறான். நண்பர்களே, அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை தீமை என்று சொல்லி அதனால உங்களுக்கு நல்வாழ்வு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களோ அதுகளை கொண்டு நம்ம நல்வாழ்வை தேடுவதுன்னு சொன்னா அது முட்டாள்தனம் இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? எதை அல்லாஹ் பாஷாணம் என்று சொல்றாங்க அதுல மனுஷன் சுகம் தேடுறான்னு சொன்னா அந்த பாஷாணம் இருக்குங்களே, இப்ப வெளிப்படையில இன்பமா இருந்தாலும் அது நஞ்சு கலந்த தேன் மாதிரியா. ஒரு மனுஷனுக்கு தேனை கொடுத்து எப்பா இதுல நஞ்சு இருக்கு, பாஷாணம் கலந்து இருக்கு, ஆனா தேன் இனிப்பா இருக்கு, உனக்கு பிரியமா இருந்தா சாப்பிடணும்னா என்ன செய்வான்? சாப்பிட மாட்டான். தேனா இருந்தாலும் நஞ்சு கலப்பு இருக்கிறதுனால வேணாம் என்று தான் சொல்லுவான். அப்ப இந்த நீங்க மதுபானங்களை பத்தி தர்க்கம் செய்றீங்களே, அதுல பல நலவு இருக்கிறதாக சொல்றீங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், அதுல இருக்கிற நலவுகளை விட இடர் அதிகமா இருக்கு, தீமைகள் அதிகமா இருக்கு, அறிவு பறி போயிடும். அப்புறம் நீ என்ன பாவம் செய்யறேன்னு உனக்கு தெரியாது. சமயத்துல பிடிக்காரு தாயிட்ட ரெடியாகி பொண்டாட்டி ஏற்ற நிக்கிறேங்கிறான் போதையில, அவனுக்கு தாய்க்கு மிஞ்சாதிக்கு வித்தியாசம் தெரியல. அறிவு போனதுக்கு பிறகு மனுஷன் என்ன செய்வான், பல ஆயிரக்கணக்கான தீமைகள் பாவங்கள் செஞ்சுப்போம். அதனால ஹதீஸ் ஷரீஃப்ல உம்முல் ஹபாயிஸ், என்னை தீமைகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கு மதுபான். மது அருந்துறது சர்வ பாவங்களுக்கு, அதுக்கு பிறகு எல்லா பாவத்தையுமே செஞ்சுக்குவான் மனுஷன். அறிவு போயிட்டா என்ன செய்வான், நிலத்தடு மாதிரி போயிடுவான், என்ன வேண்டாலும் செஞ்சு விடுவான். அந்த குடி போதையில வந்து தாயை இப்படி பெஞ்சாதின்னு சொல்றவன் ஒருத்தனை கொலையும் செஞ்சு விடுவான், என்ன வேண்டாலும் செஞ்சு விடுவான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தடுத்து இருக்கிறானுங்களே, அந்த தடை நமக்கு உண்மையிலே அல்லாஹ்வுடைய கொடை. என்ன சொல்றீங்க? அப்படி ரப்பு தடுக்க இல்லைன்னு சொன்னா நாமளும் பிற மக்களுடன் சேர்ந்து கெட்டு போயிருப்போம். அல்லாஹ் தடுத்ததுனால நாம ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறோம். அந்த பத்திரிகைகளை பாத்தீங்கன்னா உண்மையில இந்த இஸ்லாத்தினுடைய தூய்மை தெரியுது. இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்காத ஏனைய சமூகங்கள் இன்னைக்கு அல்லல் படுவதை நம்ம நல்லா பாக்குறோம். பச்சை வந்து செய்திகள் எவ்வளவு துன்பப்படுறான். நாம இஸ்லாத்தை ஏற்று நடக்கிறதுனால, ஓரளவுக்கு ஏற்று நடந்ததுனால இன்னைக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்வு தான் கொடுத்திருக்கான். சரிதான், நம்ம பாபா அம்மாவே அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த சொர்க்கத்துல எல்லாம் அனுபவிச்சு சுகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, இந்த ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்கன்னு சொன்ன. ஒரு மரத்தை குறிப்பிட்டு அதுகிட்ட போகாதீங்க, போனால் நீங்க சொர்க்கத்தை விட்டு வெளியில போற கதி வந்துடும் சொன்ன. பகிரங்கமா எல்லாம் சொல்லிவிட்டான். ஆனா பாபா அம்மா எச்சரிக்கையா இருந்தாலும் ஷைத்தான் போய் சொன்னா ஊசாட்டங்களை போட்டான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த சொர்க்கம் இவ்வளவு இன்பமா இருக்கு, இதுல நீடூழி நாம இருந்துடணும், இங்கே நாம நிரந்தரமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னொரு ஆசை என்ன இருந்துச்சு, மலாயிகத்துமார்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்ன, நாமளும் மலக்கா போயிட்டா நல்லா இருக்குமே, மலக்குகளுடைய அந்தஸ்து நமக்கு நல்லா இருக்குமே, அப்படி ஆயிட்டா நாம, இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. இதை ஷைத்தான் தெரிஞ்சுக்கிட்டான். போய் மெதுவா விஷயத்த சொன்னா, ஆதமே ஹவ்வாவே நீங்க 2 பேரும் இந்த சொர்க்கத்துக்கு புதுசு, இப்ப நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, நான் ரொம்ப காலமா இங்க இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப காலமா மேல இருந்த வானமண்டலத்தை மலாயிக்குமார்களுக்கு புத்தி போட்டுக்கிட்டு, அதனால கெட்டு போனதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல போராமப்பட்டு சொன்னா, நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்றேன்,
உங்களுக்கு நான் கெடுதல விரும்ப மாட்டேன், உங்க 2 பேருக்கு நான் நல்வாழ்வை தான் விரும்புறேன், என் பேச்ச கேளுங்க. இப்ப எந்த செடிகிட்ட அல்லாஹ் போக வேண்டாம் போனா நீங்க கெட்டு போவீங்கன்னு சொன்னானோ அதே மரத்துக்கிட்ட சைத்தான் என்ன சொன்னா, அந்த செடியில இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்ட போய் அதுல இருக்கிற கனியை பறிச்சு சாப்பிட்டா தான் நீ நல்லா இருப்பேன்னு அவன் சொல்றான். இப்ப நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் பேச்ச கேட்டிருக்கணும்? கேட்டிருக்கணும். ஆனா நம்ம பாவாவே தவறிட்டான். அதனால இப்ப நாம தவறுறதுல ஆச்சரியம், ஏன்னா அவங்க மக்கள் தானே நாம. அதனால தான் இப்ப நம்மளும் என்ன சொல்றான் சைத்தான், எதை அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்தாங்களோ அதுல தான் ஏதோ வாழ்க்கைக்கு முன்னேற்றமே இருக்குன்னு சொல்லிட்டு சைத்தான் போதி விளங்குச்சுங்களா. சினிமா பார் பார்த்தா தான் அறிவு வளரும், என்ன கொஞ்சம் சாராயம் குடிச்சா தான் சரீரம் நல்லா வந்து வளரும், என்னென்னமோ சொல்ற மனுஷன் ஆசிரியக்கலாம். அப்ப நம்ம பாபா நம்ம 2 பேரும் முந்தி யோசிக்கத்தான் செஞ்சாங்க. ஆனா அந்த மரத்துக்கிட்ட போனா தான் வெளியில போகணும், சொர்க்கத்தை விட்டு வெளியில போற மாதிரி ஆகணும் அல்லா சொன்னானே, எச்சரிக்கை செஞ்சானே அல்லா, இவன் வந்து இப்படி சொல்றானே அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டான். ஆனா அவன் என்ன செஞ்சான், நம்ப வைக்கிறதுக்கு ஒப்பாரி வச்சு அழுதான், கோட்டு ஒப்பாரி வச்சு அழுதான். அவங்க 2 பேருக்கும் மனசு இழகிருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டாங்க. உங்களுக்காகத்தான் அழுகிறேன், உங்களை பத்தி கவலையில தான் அழுகிறேன்னு சொன்னான். எங்களை பத்தி உனக்கு என்ன கவலைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியாது என்ன, இந்த சொர்க்கத்துல இந்த ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டால்தான் இங்க நிரந்தரமா இருக்க முடியும் என்ன. அவன் சொன்னா, மா நஹாக்குமா ரப்புக்குமா அன்தில்கும் ஷஜரத்தி, இந்த செடி இடத்துல முழுக வேண்டாம் நல்லா தடுத்ததெல்லாம் இருக்கு. அது ஏன் தடுத்தான் தெரியுமா? அதனுடைய ஒரே காரணம் என்னன்னு கேட்டா, தக்கூனா மல கைனி, நீங்க 2 பேரும் மலக்குகளா போயிடுவீங்க. அவன் தக்கூனா மீனல் ஹாலிதீன், இது குர்ஆன் நல்லா சொல்லி காமிக்கிறேன், சைத்தான் போய் சொன்னது. ஒண்ணு இதை சாப்பிட்டா நீங்க 2 பேரும் மலக்கா போயிடுவீங்க, இல்ல நிரந்தரமா சொர்க்கத்துல இருந்துருவீங்க. உங்களை இப்படி இருக்க விட கூடாதுங்கிறதுக்கு தான் அதை தடுத்த அல்லான்னு இவன் விஷயத்த வேற மாதிரி விளக்கம். எப்படி இருக்கு? அல்லாஹ் என்ன சொன்னா, அதை சாப்பிட்டா நீங்க வெளியில போற கதி நிலை வந்துடும் சொன்னான். இவன் போய் என்ன சொல்றான், அதை சாப்பிட்டா தான் இங்க இருக்கலான்னு சொல்றான். விளங்குச்சுங்களா? கொஞ்சம் தவறிட்டான். அப்பவும் தவறல, அப்பவும் நிதானிச்சாங்க. என்னடா அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா இவன் சொல்றானே, இவன் பேச்ச நாம எப்படி நம்புறது? விளங்குச்சுங்களா? நமக்கு இவன் துரோகம் செய்யறவனா இருக்கலாம். அப்போ அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வா காசமஹுமா, கடைசியில சைத்தான் நம்ம பாபா அம்மாவை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செஞ்சானா, ஒரு சத்தியமும் செஞ்சு விட்டான் அல்லாஹ். அதனாலதான் முஃபஸ்ஸிரீன்கள் வேத வியாக்கியானிகள் எழுதுறாங்க, அல்லாஹ்வின் பேர்ல முதல்ல பொய் சத்தியம் செஞ்சவன் இப்லீஸ் தான். இப்ப துனியாவுல அவன் பிச்சை நிறைய இருக்கும், 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டுருவான். கோர்ட்ல பொய் கேஸ் பொய் சாட்சி சொல்றதுக்கெல்லாம் 10 ரூபா படியும் ஹோட்டல்ல ரொட்டி குருமா வாங்கி கொடுத்தா கோர்ட்ல போய் நல்லா பகிரங்கமா பொய் சாட்சி சொல்றான். விளங்கிச்சுக்கலாம். அவன் பிச்சை பட்டாலும் இருக்குதானே செய்யும் துனியாவுல. அப்ப ஆதியில ஆரம்பமா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ்வின் பேர்ல சத்தியமா நான் சொல்றேன் என்ன நம்புங்கன்னு பொய் சத்தியம் செஞ்சவன் யாருங்க? இப்லீஸ் லானத்துல்லாஹி அலைஹி. அவன் நம்ம பாபா அம்மா 2 பேரையும் சத்தியம் செஞ்ச உடனே பாபா அம்மா யதார்த்தமா நம்பிட்டாங்க. என்ன நினைச்சாங்கன்னா, அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செஞ்ச ஒரு மனுஷன் பொய் சொல்லுவானா? ஏன்னா அதுக்கு முந்தி பொய் சத்தியம் செஞ்சதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது இல்லை. அதனால யதார்த்தமா அவனை நம்பிட்டான். ஆச்சுங்களா? கயர்த்தா சரித்திர சுருக்கம் என்ன, நம்பி 2 பேரும் மோசம் போனாங்க. சைத்தானுடைய பேச்ச நம்பி அந்த மரத்தனத்துல போய் அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டாங்க, ஆபத்து வந்துருச்சு. அல்லாஹ் தடுத்த காரியத்தை செஞ்சாங்க, சுதந்திரம் பறி போயிடுச்சு, சொர்க்கத்துல இருந்த உல்லாசம் போயிடுச்சு. முந்தி அவங்களுடைய தலையில ஒரு அழகு நிறைந்த கிரீடத்தை அல்லாஹ் வச்சிருந்தாங்க, அது காத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதமே நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டீங்க, இனி உங்க மேல நாங்க இருக்க மாட்டோம்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் சரீரத்துல அந்த ஆடைகள்லாம் கலந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு, நிர்வாணம் ஆயிட்டாங்க. பிறகு கருணை மிக்க ரப்பு தன்னுடைய கருணையினால சுவர்க்கத்தினுடைய இலை தடைகளை தச்சு போட்டு, இலைகள் எல்லாம் கையால தச்சு குச்சிகளை குத்தி தச்சு அதை தங்களுடைய மர்மஸ்தானத்தை மறைச்சுக்கிட்டாங்கன்னு எழுதப்படும். அப்ப இவ்வளவு அதுக்கு பிறகு அதோட அல்லாஹ் விட இல்லை, உங்களுக்கு இனிமே இங்கே இடம் இருக்கு. விளங்குச்சுங்களா? நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதுனால துனியாவுக்கு போங்கன்னு கீழே இறக்கி விட்டாங்க. இங்க வந்து அவர்கள் பட்ட கஷ்டம் தான், அவங்க பட்ட கஷ்டம். வந்த உடனே அவர்களுக்கு பசி எடுத்து ஜிப்ரீல் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, என்ன செய்தின்னு கேட்டாங்க. பசிக்குதுன்னு சொன்னாங்க. என்ன செய்யணும்னு கேட்டாங்க. விளங்குச்சுங்களா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது சொர்க்கம் இல்ல, அங்கே ஒன்னும் உழைப்பு இல்லை, அங்க மாவை அரைக்க வேண்டியதில்லை, கலப்பை பிடிச்சி வயல்ல உழுவ வேண்டியதில்லை. சொர்க்கத்துல எந்த விதம் அங்க அடுப்பத்து வைக்கிறீங்களா? நீங்க யாரும் அங்கேயும் போய் இந்த சிரமம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை பத்தி தெரியாததுனால சங்கடப்பட்டுறாங்க. நான் ஒரு ஊர்ல வாழ்ந்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன், சுவர்க்கத்துல அல்லாஹ் ஹூர்லின் பெண்களை நமக்கு ஏராளமா கொடுக்க காத்துக்கிட்டு. ஆனா குறைந்தபட்சம் ஒரு ஆக அந்தஸ்துல குறைந்த மனுஷனுக்கு கூட பல ஹூர்லின் பெண்களை அல்லாஹ் கொடுப்பான். விளங்குச்சுங்களா? இதோட துனியாவில் நமக்கு நம்மளுடைய ஹலாலான மனைவி இருக்கிறாங்களே, இவங்களும் சொர்க்கவாதியா வந்துட்டா நம்ம பங்குல வந்துருவாங்க, நமக்கே கொடுத்துருவான்.
காபிர்களுடைய பெண்கள் காபிர்களுடைய பெண்கள் இஸ்லாம் ஆயிரு ஈமானோட மௌத்தா போயிருந்தா அவர்களை பங்கு வைக்கப்படும். மூமினானவர்களுக்கு பங்குல கொடுத்துருவான் அல்லாஹ். அந்த அடிப்படையில தான் ஃபிரௌனுடைய பெஞ்சாதி ஆசியா நாயகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மளுடைய நம்ம நாயகத்துக்கு மனம் முடிச்சு கொடுப்பான் அல்லாஹ். ஆசியா நாயகத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நாயகத்துடைய பங்குல அல்லாஹ் கியாமத்துல கொடுப்பான். அப்ப ஃபிரௌன் ஒரு காபிருக்கு பெஞ்சாதியா இருந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டு ஈமானோட மௌத்தா போயிட்டாங்க. கியாமத்துல அந்த காபிருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான், மூமினுடைய பங்குல கொடுத்துருவான். அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த பெரும் தியாகம் செஞ்சதுனா ஏன்னா ஈமான் கொண்ட காரணத்துக்காக ஃபிரௌன் அவர்களை சித்தரை செஞ்சு சாவடிச்சான். அதாவது அவர்களை மட்டம் அல்லாக படுக்க வச்சு 2 கால்களையும் பயங்கரமான முளைகள் ஆணி பூமியில அடிச்சுட்டான். காலில் அடிச்சு பூமியில இறக்கி விட்டான். கைகளையும் எடுத்து வச்சு ஆணிகள் அடிச்சு பூமியில இறக்கி விட்டான். அவர்கள் அசைய ஆட விடாம ஆக்கி ஈமான விடுறியா இல்லையான்னு கடைசி வரைக்கும் சித்திரவதை செஞ்சான். அல்லாவையும் அல்லாவுடைய ரசூல் மூசாவையும் நான் விடமாட்டேன், இந்த ஈமான் தான் வேணும், ஈமானோட மௌத்தா போயிட்டான். அப்ப அவர்களுடைய இந்த ஈமானுக்கு அல்லாஹ் பரிசையோட கொடுக்கிறார். அந்த ஃபிரௌனுக்கு மனைவியா இருந்த அந்த ஆசிய நாயகத்தை நாளை கியாம நாளையில் அல்லாஹ் தஆலா இருலோக ரட்சகருக்கு மனைவி ஆக்கிவிடும். அந்த மாதிரி பல காபிர்களுடைய பெஞ்சாதிகள் ஈமானோட மௌத்தா போயிருந்தா அதுலயும் மோமினுக்கு பங்கு வரும். இப்ப எத்தனை பங்காச்சுங்க? காபிர்களுடைய அந்த பெண்மணிகள் பங்கு வைக்கும் போது பங்கு, நம்முடைய ஹலாலான மனைவிகள் மோமினா மௌத்தா போயிருந்தா ஈமானோட போயிருந்தா அவங்களும் பங்கு. இதுக்கு மேல் மிச்சமா ஹூர்லீன்கள். இவ்வளவு சொன்னா சந்தோஷம் வரணுமா இல்லைங்களா? ஓரளவுக்கு எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. சரி, துனியாவில தான் நம்மளால 2-3 பெஞ்சாதி நிக்கா செய்ய முடியல, சொர்க்கத்திலேயாச்சும் அல்லாஹ் இவ்வளவு கொடுக்கறான்னு சில பேர் சந்தோஷமா இருந்தாங்க. அதுல ஒரு ஆளுக்கு சந்தோஷமே வரல, ரொம்ப சோர்வா உட்கார்ந்து. என்ன தம்பி இவ்வளவு சந்தோஷ செய்தி சொன்னேன், உங்களுக்கு சந்தோஷம் வரல, என்ன காரணம்னு கேட்டேன். அதுக்கு முன்னால உங்க வாழ்ந்து கேட்டு சந்தோஷமா தான் இருந்தேன். இந்த சொர்க்கத்துல பல பெஞ்சாதி கொடுப்போம் அல்லான்னு சொன்னோடனே சந்தோஷமே பறந்து போயிடுச்சுன்னா ஏன்னு கேட்டேன். இங்க இந்த ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியலையே, அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலையே, அங்க பல பேரையும் தலையில ஆண்டவன் கட்டா நான் என்ன செய்வேன்னு கேட்டான். அவன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், அங்கேயும் போய் எங்கேயாகிலும் கடையில இருந்து சம்பாதிச்சு தான் கொடுக்கணும் போலன்னு நினைச்சுக்கிட்டு ஏன் அந்த வம்பு அங்கேன்ட்டான். நான் சொன்னேன் அப்படி இல்லப்பா, சொர்க்கத்துல உனக்கு இலவச சோறு, உன் மனைவிக்கு இலவச சோறு, உனக்கு ஆடைகள், உன் மனைவிக்கு ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான். நீ இலவசமா சுகம் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். நயா பைசா நீ சம்பாதிக்க வேண்டியதில்லை, நீ எங்கேயும் போய் வயல்ல அறுப்பறுத்து கொண்டு வர வேண்டியதில்லை, எல்லாம் சொர்க்கத்துல. அன்பர்களே, சொர்க்கத்துல ஏதோ ரொட்டி சுட்டு திங்கணுமா, இல்ல அங்க போய் எதை ஆக்கணுமா? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு, அப்பக்கப்ப ரெடியா கிடைக்கும். ஆசை இருக்கலாம். அப்ப அந்த மனுஷன் கவலைப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் போய் இந்த பொம்பளைக்கு சம்பாரிச்சு போடுற தொல்லை தானே நம்ம தலையில இருக்கு. அந்த சிரமம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு மனசுக்கு சந்தோஷமாய், அப்படியா இருந்தா அல்லாஹ் 100 கொடுக்கணும் கவலை இல்லைன்னா, ஏன்னா அல்லாஹ் சோறு போட்டுக்குவான்னு சொன்னோட அவருக்கு மனசு ஆறிப்போச்சு. ஹாசிலுக்கெல்லாம் இது ஒரு இட பேச்சு மாதிரி இருந்துச்சுட்டா. அப்ப நம்ம பாபா சொர்க்கத்துல உல்லாசமா இருந்தான், மனைவிக்கு சம்பாரிச்சு போடல. துனியாவில் அனுப்பிச்சது பிறகு வயிற்றுக்கு சோரே இல்லை. இங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க பசிக்கு என்ன செய்யறது. அவங்க சொன்னாங்க சொர்க்கத்துல கிடைச்ச மாதிரி கிடைக்காது. அவங்க என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்துல இருந்து கோதுமை வித்து ஒண்ணு கொண்டு வந்து மாடுகளை கூட அந்த கலப்பைய போட்டு பூமியை உழுது அதுல வித்து போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. வித்து போட்டாங்க, அது உடனே செடியாச்சு, உடனே கோதுமையும் காய்ச்சிச்சு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப பறிச்சு திங்கிட்டு மாட்டாங்க, அவசரப்பட முடியும். அதை பறிச்சு திருகையில போட்டு அரைக்க சொன்னாங்க. அரைச்சாங்க, கல்லுக்கு மேல கல்லு வச்சு அரைச்சு நசுக்கி இப்ப திங்கலாமான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, இப்ப அவசரம் தண்ணி போட்டு குழைச்சாங்க. இப்ப சாப்பிட்டுட்டு வாங்க, பசி தாங்காம. இல்ல இல்ல முடியாது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு நெருப்பு கொண்டாந்தாங்க. அந்த நெருப்பை கொண்டாந்து அந்த நெருப்புல இருந்தாங்க, நரகத்தினுடைய நெருப்புல ஒரு துளி கொண்டாந்தாங்க. அதை 70 தடவை கடல்ல முக்கி குளிர வச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமா சுட்டு கை சுட்டு போச்சு. அதுல நெருப்பு மூட்டி ரொட்டியை சுட்டு அதற்கு பிறகு அனுமதி கொடுத்தாங்கன்னா இப்ப சாப்பிடலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்களா, யா அல்லாஹ் என்ன அநியாயமா நம்ம சிரமத்தை விலைக்கு வாங்கிக்கிட்டோம். சொர்க்கத்துல அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான் நினைச்ச மாத்திரத்துல. சொர்க்கத்தினுடைய மரம் இருக்குங்களே, ஒரு மரத்தினுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 70,000 வருஷத்தினுடைய தொலை தூரம் இருக்கு. விளங்குச்சுங்களா? தொலை தூரம் விளங்குதுங்களா? அன்னைக்கு வாழ்ந்த மண்டலத்தினுடைய தடிப்பு சொன்ன பாருங்க, 15 நாள் மீதம் ஒரு மனுஷன் அப்படி நடந்தான். அவ்வளவு உயரம் இருக்கும் ஒரு மரம்னு சொன்னா, ஒரு மனுஷன் வாழ்ந்து கேட்டுக்கிட்டு சொன்ன அதற்கு சொல்ற மாதிரி மரம் கொடைக்கானல் மலையில கூட இல்லையே, என்ன பரமாவுடைய ரங்கூன் காட்டுல கூட இல்லையேன்னா, ஒரு நெஞ்சில ஈமான் இருந்தாலே தம்பி, அது இல்லாம போறது நான் என்ன செய்வேன் அவன் எல்லாம் யோசிக்கிறான். அப்ப இவனுக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்ல போனா நம்பவே மாட்டான் போட்டிருக்காங்க. சுவர்க்கத்தினுடைய அடி மரம் இருக்குங்களே, சொர்க்கத்தினுடைய மரம் அது தங்கத்தால இருக்கும், தங்கமாவே தான் இருக்கும். அப்ப இவன் என்ன சொல்லுவான், அதுல தண்ணி எப்படி ஏறுமா, அது எப்படி தண்ணியை உறிஞ்சுமா, சுவர்க்கத்தினுடைய இலைகள் எல்லாம் தங்கமா இருக்கும், கிளை கொப்பெல்லாம் தங்கமா இருக்கும், ஹதீஸ்லயே குர்ஆன்லயே நிரம்பி போயிருக்கு.
இப்ப அவன் சொர்க்கத்துல இருக்கிற மரத்தினுடைய உயரத்தை சொன்னாலே இவ்வளவு பெரிய மரம் கொடைக்கானல் மலையில இல்லையே, ரங்கூன் காட்டுல இல்லையேன்னு சொல்றானே, அவன் கண்ணுல ஈமான் எங்க இருக்கு? நாம கண்ணால பார்க்காத இடம். ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற காடுகள்ல இருக்கிற மரங்களை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. அப்ப சொர்க்கத்துக்குள்ளால அல்ல குன்னுங்கிற உத்தரவை கொண்டு பெரிய பெரும் மரங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறேன்னு ஆச்சரியமா தான் இருக்கு.